சம்மர் லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு கூலாக டேஸ்டியாக ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலாம். வெல்கம் டு தேச்சி வீலா. 1/2 லிட்டர் பாலை காய வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி மில்க் மைட் சேர்க்க போகிறேன். கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் டைரெக்டாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவரை கொதிச்சிட்ருக்க பாலில் சேர்த்துக்கோங்க. இப்போ கேட்ட உடனே நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா ஒரு பக்கமாக கெட்டி ஆகிடும். இது கூட நான் எடுத்து வச்சிருந்த மில்க் மைட் சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கஸ்டர்ட் மில்க்குக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா கரைஞ்சி திக்காகணும். அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சம் கலருக்காக ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் நல்ல வாசனைக்காக 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்காதவங்க கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டுற அளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. நல்லா கூல் ஆகட்டும். நம்ம வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ எல்லா கலரான ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்களால தனியாக எடுத்து போட முடியாது. பிடிக்காத ஃப்ரூட்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி திராட்சை, ஸ்ட்ராபெரி, செர்ரி, பனானா எல்லாம் சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. சில்லுன்னு ஆனோன்னா நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஃப்ரூட்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரூட் கஸ்டர்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே என் பையன் வேணும்னு கேட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். என்ன சொல்கிறான்னு கேளுங்க. டேஸ்டியா, கூலா, செம்மையா, அழகா பெஸ்ட் ஸ்வீட். ஃப்ரூட்ஸ் தனியாக எடுத்துக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க் செஞ்சு கொடுங்க. இந்த சம்மருக்கு சில்லுன்னு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.